உனக்குன்னு 4 பேர் இருந்தா இன்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் உங்கூட செத்தாலும் உங்களோட சொன்னாலே சண்டாளி வெள்ளிக்கம்மா அவளுக்குன்னு ஒரு 2 ஆளாச்சு இல்லாம போயிடும். இவ்வளவு பெரிய கூட்டத்துல சன நிறைஞ்ச இடத்துல இந்த வெள்ளியம்மனுக்குன்னு ஆள் இல்லாமல போயிடும். அடி சண்டாளி கட்ட தாண்டி அழிஞ்சு போச்சு. இந்த ஒரு எல்லையில ஆபசனையில அது இருக்கிறது மையினா இங்க பிடிச்சு கொண்டா பார்க்கணும் வாழ அடி உனக்கு அறுப்பு கொண்ட திருப்பத்தூரா அறுப்பு கொண்டே திருப்பத்தூரா ஏ சண்டாளி இல்லையம்மா உனக்கு அச்சடிச்சே சாயத்துண்டா சாமி வா முன்னாடி வா. இந்த 2 பேர் யாரு சாமி? வெள்ளையமா வெள்ளச்சாமி ஆட்டது கிடையாது. நீ யாரு சாமி சொல்லுவா? எனக்கு யாரும் தெரியாம அதை கேட்கிறேன். அந்த 1000 கண்ணுடைய சமயபுரத்து முத்தமாரியா இருந்தாலும் சரி, வேப்பிலுக்கு சொந்தக்காரி நம்ம ஒரு முகமாரி முத்தமாரியா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல வெள்ளையமா வெள்ளச்சாமி பாண்டி முடிக்கத்தான் ஆட்டம் பாட்டம் எல்லாம். மத்தாள் யாரும் வந்து ஆடக்கூடாது. நீ யாரு சாமி? உன் பேர் என்ன? உன்னுடைய அடையாளத்தை சொல்லு. உன்னை ஆட ஒரு இல்லைன்னா போய் உட்கார சொல்லுறேன். சொல்லு சாமி சொல்லு. யாருன்னு சொல்லு மாத்தா சொல்லு. நீ சும்மா வந்து ஆடி ஏமாத்திர போயிட முடியாது. நான் விட மாட்டேன். சொல்லு யாருன்னு சொல்லு முதல்ல. சரி ஆத்தா தானே? ஆத்தா கதை உன் கதையை படிச்சு நான் அழைக்கல. ஆத்தா உன்னை எந்த எல்லையில உன்னை வருந்து அழைக்கிறார்களோ அப்போதைக்கு நீ வந்து ஆடும். அது வரைக்கும் அனவசியம். நெல்லப்படிய என் சொல்லு கட்டுப்பட்டு நிக்கணும். நெல்லு சாமி நெல் நெல்லு நெல். அந்த சொந்தக்கார யாரு மாவா கூட்டிப்போமா அந்த அம்மாவை. வாங்க வாங்க சொந்தக்கார வாங்க. கூட்டிப்போய் உட்காரவை. நீ வா சாமி. நீ யாரு? முன்னாடி வாங்க. சொல்லு சாமி யாருன்னு. உன்னை வருந்தி நான் கேட்கிறேன். உனக்கு பயந்துகிட்டு சொல்லு சாமி யாரு? மதுரை பாண்டி தானா? உன்னை அழைச்சாங்களா இல்லையா? நீ மட்டும்தான் இருக்கிறியா? முடி எடுக்க போறது இருக்கட்டுமா? மதுரை பாண்டிமணி தானே? இந்த பொண்ணை தொட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? நீ மட்டும் இருக்கிறியா? உங்களோட ஆளு இருக்குதா? சொல்லு சாமி. நீ மட்டும் தானா? கேலி கிண்டல் பண்ணி சிரிக்காதீனே. சிரிக்கிறதுக்கு இந்த நாடகம் கிடையாது. நண்பர்கள் சொந்த பந்த பாசம் எல்லாம் நம்ம பழகி மேடைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இந்த கதைக்குள்ள உள்ள வந்துட்டோம்னா அவங்களுக்கு நம்ம அடிமை. இப்படியெல்லாம் கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சு எத்தனையோ பேரை சபை நிறைஞ்ச கூட கூட்டத்துல நடு ஊர்ல நின்று யாழில விழுந்து மன்னிப்பு கேட்க விட்டுருக்குது. நான் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இலக்கையில. அதனால சொல்றேன், நம்ம அதை தப்பு பண்ணிடக்கூடாது. நம்மள தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சுதான் இன்னைக்கு தேர் திருவிழா எடுத்து கும்பிடுறோம். தெய்வம் இருக்குன்னு நினைச்சா தெய்வம், இல்லைன்னு நினைச்சா இல்லை. நம்மள தெய்வத்தை மதிக்கிற போக நம்ம பண்பாடுல மற்ற சாமியை நம்ம கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு அது வந்து சொல்லுது. ஏன்னா அதோட அதிகாரம் என்ன, அதனோட விருப்பம் என்னன்னு என்ன எனக்கு தெரியும். வரலாறு பூரா படிச்சவன் நானும். எத்தனை பேர் பாண்டிமணி பாண்டிய வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதை நாட ஆடலாம். இதனோட உண்மையான வரலாறு என்னன்னு எனக்கு தெரியும். எங்க கேட்டால் நான் வந்து சொல்றேன். இந்த நாடகத்துல எத்தனை பேர் வெள்ளையம்மா வெள்ளச்சாமி போட்டு நடிக்கிறாங்க, யாருக்கு தெரியாது உண்மையான வரலாறு? எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பரிந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ மட்டும் வந்தியா இல்ல உன்னோட ஆளு தொட்டு வந்துச்சா நான் கேட்கிறேன். அதை சொல்லு சாமி. எந்திரி, அடுக்காத எந்திரி பாண்டி எந்திரி. நீ மட்டும் தானா? நீ மட்டும் தானே வந்த? உனக்கு உண்டான ஆவிகாய் வாங்கிக்கிட்டீவில்ல? சொல்லி கட்டு போற ஆள் தானே? உட்கார சாமி. சரி, வெள்ளையம்மாளுக்கு தானே கதை. இப்ப வெள்ளையம்மாளுக்குன்னு இருக்கிற ஆளு வரட்டும். யார் யாரு கதையை படிக்கிறோமோ அவங்க வந்து அப்பப்போ ஆடட்டும். சரியா? இப்போதைக்கு வெள்ளையம்மா கதை. அப்ப கதையை படிச்சு அழைச்சிருவான். அடியிருப்பு சண்டாலே திருப்பத்தூரா, உனக்கு திருப்பத்தூரா திருப்பத்தூரா I
எம்மையில கோச்சிக்காதீங்க. என்னடா இப்படியெல்லாம் சொல்லி போட்டானேன்னு எம்மையில வருத்தப்படாதீங்க. ஏன்னா நம்ம நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அவங்களை கேள்வி கிண்டல் பண்ணாதவங்க சொன்னது சரின்னு நினைச்சு மனசு விட்டுட்டீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். இல்ல மனசுல வச்சு நான் என்னைக்கு இருந்தாலும் உங்ககிட்ட கேட்பேன்டா அப்போ நினைச்சு கேட்கிற மாற்றம் தான் இங்க இருக்கையில கேட்காதீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ள வந்து கேளுங்க. ஏன் எல்லாம் எதிரிய பாக்குற மாட்டேன் பாக்குறீங்க? நம்மள நண்பர்களையா சந்தோஷமா இருக்கணும். ஆடி பாடுங்க, விசில் அடிங்க, எல்லாரும் சந்தோஷம். அப்படியாவா இல்லைன்னா உனக்கு மதிய வச்சு கேட்பேன். சரியா? சும்மா வந்து ஆட விட்டுட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஓடிவா வெள்ளே வாசாமி முடியா மேலவா வெள்ளேமா வாவலே வந்துருச்சு வாசாமி. வெள்ளச்சாமி கூப்பிடுறாருலவா. இல்லைன்னா 3 கனியை வச்சு மதியதுக்கெல்லாம் விட்டுருவேன் நானு. 3 பேர் ஆடுறீங்க, இதுல யாரெல்லாம் சரி மேல ஏறிவா. இல்ல வெள்ளச்சாமி மட்டும் ஆட விட்டுட்டு அழைப்பு விட்டு போற ஆளு கிடையாது நானு. இருக்கு புடியா நான் புடிச்சு கேட்பேன். பூசாரி இல்லையா? வா வெள்ளே. நீ ஏன் வர்றியா இல்ல மதி வச்சு எடுக்க சொல்லட்டுமா? உனைய வரும் 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 நிக்க கூடாது. வந்த அருளோட நீங்க ஆடணும். எடுத்து பாருமா விளையமா வெள்ளையமா எந்திரிச்சு வா. எதிர்மேல ஆங்காரத்தோட எழுந்து அப்படியே எழுந்து வா. நான் தாண்டா வெள்ளையமான வந்து நீ ஆடுறதுக்கு உனக்கு என்ன மேல நல்லா கைத்து நல்லா கைத்து அப்படியே வரும்போது ஓ சந்தோஷத்துக்கு தானே நான் கூப்பிடுறேன். வெள்ளையமா எந்திரிச்சு வா. எந்திரி 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 வாசம் எந்திரி. இல்ல இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் யாருக்கும் விருது கிடையாது. நீங்க கீழே நடந்துட்டு ஆடுங்க எல்லாரும். போராட்டா விடு, பரவாயில்ல விடு. உனக்கே மனசு வந்து நீ விருதை வாங்கி ஆடலனா நீ மழைக்கு வர வேண்டாம். உன்னை எந்த மேடையிலும் நான் மேடைக்கு நான் இனிமேல் கூப்பிட மாட்டேன். சரியா? உன்னை எங்கே வச்சு நான் கேட்கிறோம் அங்கே கேட்டுக்கிறேன். நான் என்ன காரணம்னு நம்ம கதையை படிச்சிருக்கிற விடு. இந்த 5 மஞ்சள் இருக்கு மஞ்சள், கொத்து மஞ்சள் கொடுக்கு மஞ்சள், கல்லால் எடுத்த மஞ்சள், ஏழுத்தலைய மஞ்சள், 7 மஞ்சள் பூசி குடிக்கிற பிள்ளையும் 7 மஞ்சள் பூசி குடிச்சு கண்டாங்கி சேலை கட்டி காதோட கருகமணி போட்டு கண்டாக்கு முக்குத்தி போட்டு அன்னோர மைய பூசி கோல கொண்ட போட்டு நிறைய வெள்ளையப்பூ வச்சா வெள்ளையம் எம்புட்டு அழகா இருப்பது. அது ஒரு முழு வெள்ளி உனக்கெத்த ஒட்டி ஆசையாக வாங்கி வந்தேன். அடி ஆசையாக வாங்கி வந்தேன். நீ ஆசையோட வச்சுக்கடியே வெள்ளையம்மா, நீ ஆசையோட வச்சுக்கடியே வெள்ளையம்மா. சொன்னது என் தப்பத்தான். வாசாமி மேல வா. ஏறு ஏறு மேல ஏறு மேல ஏறு. கை தட்டலாம். கை தட்டலாம்.
வெள்ளையமான திட்டுனா தாயா ரோசம் வருது, திட்டுனா தான் கோவப்பட்டு மேடைக்கு வருது. ஏன்னா எத்தனையோ ஒரு இடையில வெள்ள குடுறான்னு அதுவா ஏறி வந்து புடுங்க. அதுனா ஒரு அதை போடுவது சாம்பட்டு இல்லையா, மறக்கவே மாட்டேன். ஒரு ஆளு குச்சியை பிடிச்சிட்டு கிட்ட இழுக்குது, ஒரு ஆளு வில்ல பிடிச்சிட்டு கிட்ட இழுக்குது, ஒரு ஆளு கிட்ட அம்ப பிடிச்சிட்டு. நான் யாருக்கு என்னத்தை கொடுக்கறது? இன்னைக்கு ஒரு ஆளு மட்டும் போதும் சாமி. நான் பிடிச்ச வேலையை போடு, உன்னோட விருதை வாங்கி கழுத்துல மாத்து பிடி. போடு கேள கைது போடு ஏய் போடு கழுத்துல மாட்டு. இப்ப பாக்கலைய வெள்ளை மாட்டத்தை வில்லாட்டு பாப்பா. ஆட்டத்தை வெள்ள போட்டுக்க. வெள்ளை எப்படி போடுவ? வெள்ளையம்மா வெள்ள போட்டுக்கிட்டு உன் ஆட்டம் அப்படி நைவா அப்படி ஆடணும், சரியா? இந்த தாய்மார்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களேம்மா, உங்களுக்கெல்லாம் மனசே இல்லையா? வெள்ளையம்மா இல்ல சாமிக்காக குடவை சத்தம் போடலாமா இல்லையா? கழுத்துல போடு, கழுத்துல போடு, போடாம குடவை போடுமா? போடு கழுத்துல போடு வெள்ளையம்மா, கழுத்துல போடு தாயி வெள்ளையம்மா, சரியா? போடுமா. நான் எந்த ஒரு எல்லையிலையும் உன்னை இதுவரைக்கும் நான் திட்டுறது கிடையாது, திட்டன பாவி கிடையாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பண்றீங்க, சரியா? தெரிஞ்சு தெரியாம நான் திட்டிருந்தாலும் உன் பிள்ளை நானும், உனக்கு தொண்டு செய்யறவன் நானும். உன்னை அறுதினமும் எந்த நேரத்திலையும் நீ கூப்பிடுற நேரமெல்லாம் உனக்கு தொண்டு பார்க்கிறவன், நான் அழைக்கிற நேரமெல்லாம் என் குரு திக்காம நீ வந்து நிக்கிற ஆளு நீனும் இந்த வெள்ளையம்மா உள்ள சமய பாண்டிமுனி. அதனால இந்த புள்ள திட்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ கள்ளங்கோட பயக்கூடாது வெள்ளையம்மா, சரியா? நீ அழக்கூடாது, சந்தோஷமா உன்னுடைய விருப்பம். நீ ஊரை விட்டு கிளம்பும் போது எம்பிட்டு ஒரு சந்தோஷத்துல நீ போறியோ, உன்னுடைய மதுரை ஜில்லா எல்லாவை தேடி நீ எப்படி கிளம்புறியோ, இன்னைக்கு இந்த ஒரு எல்லையில இருந்து அந்த ஆட்டத்தை இன்னைக்கு 50 பேர் முன்னாடியே நான் பார்க்கணும் வெள்ளையம்மா. ரொம்ப நாள் ஆச்சு ஆட்டத்தை பார்த்து. வெள்ள போட்டுக்க, அழுகாத வெள்ளையம்மா. நீ எதுக்கு அழுகிற? நம்மளை என்னென்ன எப்படி பேசினாங்களோ மனசுல வச்சுக்கிட்டு வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இருக்குன்னு தெரிஞ்சும் என்னென்ன வீட்டுல சொல்லி தட்டுனாகனோ அது உனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் கூலியா நம்ம மந்தையில வச்சு நம்ம பாத்துக்கிறலாம். அதை மனசுல வச்சுக்கிட்டு நீ அழகக்கூடாது வெள்ளையம்மா, சரியா? நீ சந்தோஷப்படணும். வெள்ள போட்டுக்க, நீ ஆடு சாமி. வெள்ள போடு, போடு போட வெள்ள போடு வில்ல விசில் அடிச்சு கொஞ்சம் ஆரவர போடு. கழுத்துல கழுத்துல போடு 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 கழுத்துல போடு போடு கழுத்துல போடு கழுத்துல போடு கழுத்துல போடு. சரி சரி, உனக்கு நான் பாட்டு படிக்கிறேன், அந்த பாட்டுக்கு போட்டு ஆடு வெள்ளையம்மா. பாடு, அழுகாத. அடிக்காதோரம் நங்கியத்தான் மணி கட்டிகடி, காதோரம் நங்கியத்தான் மணி கட்டிகடி, கடகடையா 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 தேடி வெள்ளையம்மா, கடகடையா தேடி வெள்ளையம்மா, கருகமணி வாங்கி வாயே வெள்ளையம்மா, காதோரம் கட்டிகட்டா மணி கட்டிகடி, காதோரம் கட்டிகட்டா கருகமணி கட்டிகடி, கடகடையா 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 தேடி வெள்ளையம்மா. கட்டுடன் நடிக்கிறா பட்டு சில கட்டிகடி, கட்டுடன் நடிக்கிறா பட்டு சில கட்டிகடி, பட்டு சில கட்டிகடி, திருப்பத்தூர் 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 கோடி வாரே வெள்ளையம்மா, திருப்பத்தூர் கோடி வாரே வெள்ளையம்மா, பட்டு சில வாங்கி வாரே வெள்ளையம்மா, கட்டுடன் நடிக்கிறா பட்டு சில கட்டிகடி, கட்டுடன் நடிக்கிறா பட்டு சில கட்டிகடி, வெள்ளையம்மாளுக்குன்னு வெள்ளையம்மாளுக்குன்னு கொடுக்கிற சீரு என்ன 73 வரல் இருக்குது. ஆமா, இதுல ஒண்ணு உறைஞ்சாலைய வெள்ளையம்மா மூஞ்சு சுளிக்கிறத பாக்கணும். அம்முட்டு ரோசாக்காரிய வெள்ளையம்மா அப்படியா? அப்படி இருந்தாலும் இவளை எந்த வயசுல பார்த்தேன், எந்த வயசுல பழகினேன். ஆனா என் வெள்ளையம்மா எந்த எப்படி என்னை பார்த்தா தெரியுமா? எப்படி முறையில இந்த வெள்ளச்சாமிய வெள்ளையம்மா பார்த்து ஆசைப்பட்டது காட்டுல இல்ல, உண்மையிலே காட்டுக்குள்ள இல்ல, வெள்ளச்சாமியை பார்த்தது ஒயிலாட்ட ஆடையில தான் வெள்ளையம்மா பாக்குற வெள்ளச்சாமிய. எப்படி பார்த்தா? எப்படி? அடி ஒயிலாட்டம் அடவிலே வந்து பார்த்தா உள்ளே
வெள்ளையம்மா பார்த்து ஆசைப்பச்சவரா அப்படி இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இருந்துட்டாலும் அப்படி இன்னைக்கு இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமினா யாரு இன்னைக்கு அகில வெள்ளகத்துக்கு தெரியப்படுத்தினது யாரு தெரியும் யாரு இந்த வெள்ளச்சாமி வரியணும் வெள்ளையம்மா வரியணும் இன விட்டு இன மாதிரி வீட்டுக்கு தெரியாம போகும் பொழுது சரி அந்த மதுரை பாண்டிமணி இடத்துலதான் அடைக்கலை கெட்டு போடாங்க அந்த பாண்டிமணி இடத்துல அடைக்கலை கெட்டு போகும் பொழுது சரி இந்த வெள்ளையம்மாளோட அன்னைக்கு எல்லாம் வழிமறிச்சு 7 கண்டு பாலத்துக்கு பக்கத்துல செபால தோட்டம் சரி அந்த தோட்டத்துக்குள்ள வெள்ளச்சாமி வெட்டி போட்டு சந்தன கட்டைய வச்சு எரிக்கிறாங்க சரி எரிக்கையில அப்பதான் வெள்ளையம்மா நினைக்கிறாங்க என்ன அடிச்சு கொண்டு வீட்டுல விட்டுருவாங்க அவங்க அன்னைகளுக்கு தெரியாம மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறான் எரிஞ்சுகிட்டு இருக்கு தீ கொண்டு விட்டு அப்பதான் வெள்ளையம்மா நினைக்கிறான் அவரே இல்லாத உலகத்துல சரி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அவர் இல்லாத உலகத்தை நம்மையே இருக்கிற மண்ணும் சரி அந்த எரியிறத்திலே ஏறி விழுந்து மாண்டு உடன்கட்ட ஏறிட்டான் அப்படி வெள்ளையம்மா அதுதான் உண்மையான காதல் அதுதான் உண்மையான ஒரு பாசம் அவரை விட்டு பிரியக்கூடாதுக்காக எரிகிற தீயில யாராச்சும் ஏறி விழுக முடியுமா முடியாது நல்லா நினைச்சு பார்க்கணும் உண்மையான ஒரு பாசம் மருந்தை குடிச்சிட்டு கூட செத்து இருக்கிறாங்க சுருக்கு போட்டு கூட செத்து இருக்கிறாங்க ஆமா விழுந்து விட்டு எரியிற தீயில ஒரு உசுறு ஏறி விழுந்து அவரோட சேர்ந்து மாண்டு உடன்கட்டை ஏறிடுச்சு உண்மை இது யாருனால அந்த பாண்டிமனத்துல அடைக்கலை கட்டு போனதுனால அப்பத்தான் பாண்டிமனத்தை பாக்குறாரு நம்மள நாடி வந்த இருவரையும் இப்படி பாதியிலே அழைச்சிட்டாங்களே பாய்வேன்னு ஆபசத்தை அப்படியே விடக்கூடாதுக்காக இவர்களுக்கெல்லாம் அறிவு புகட்டுங்கிற ஒரு காரணத்துக்காக மாண்ட ஆபசத்தை மீண்டும் உயிரெழுப்பி அந்த பாண்டிமணி ஆலயத்துக்கு முன்பாகவே இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு முப்பூசம் வாங்குது அந்த இடத்துல பாண்டிமணி கருப்பரு வெள்ளையம்மா வெள்ளச்சாமி உண்மையிலேயே பாண்டிமணிக்கு வந்து காவி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு முன்னோடியா கருப்பசாமி இருக்கணும் அதுக்குத்தான் காவி கொடுக்கறது பாண்டிமணிக்கு சமய கருப்பர் அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்குது அதுக்குத்தான் கடா வெட்டுறது எருமக்கடா எல்லாமே அந்த கருப்பசாமிக்கு தான் பாண்டிமணிக்கு வந்து கனிதான் எலுமிச்சம் கனிதான் காவி கோழிச்சாவலும் ஆடோ மாடோ எருமக்கடாய காவி கிடையாது பாண்டிமணிக்கு எல்லா பேரும் பாண்டிமணிக்கு தான் காவின்னு சொல்றாங்க அது உண்மையிலே தவறான ஒரு செயல் பாண்டிமணிக்கு வந்து காவி கிடையாது அதுக்கு முன்னாடி இருக்க சமயங்கருப்பு முதல் பூசை பாண்டிமணிக்கு இரண்டாவது சமயங்கருப்பனுக்கு மூணாவது பூசை வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு அதான் முப்பூசை வாங்குற இடம் பாண்டிமணி தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய கதையா இன்னைக்கு உலகத்துல இந்த மாண்ட ஆபசத்தை உயிரெழுப்பி இன்னைக்கு மனிதனாக பிறந்தவர்களை தெய்வமா நிலைநாட்டி வச்சிருக்கிறாங்கன்னா அது பாண்டிமணி தெய்வம் அப்பேற்பட்ட வரலாறுடைய கதை இந்த கதையில எங்களுக்கு வாழ்வு கொடுத்த இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமிக்கு வாழ்வு கொடுத்து இன்னைக்கு அகில உலகம் எல்லாம் எங்களை பாட்டு வைக்கின்ற நாங்க நினைக்கிற நேரத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும் எது வேணாலும் சாதிக்க முடியும் இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பிடிச்ச குடும்பத்துல எது கேட்டாலும் அதை கொடுத்து வழி அனுப்பி வச்சிருவாங்க இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பாதியில வருவாங்க பாதியில விட்டுட்டு போயிருவாங்க ஆனா நிலையா கடைசி வரையிலும் அந்த குடும்பத்துல அந்த பாண்டிமணி தான் துணை இருந்து காத்திருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு பேர் மேல பாண்டிமணி தெய்வம் மட்டும் ஆடி வரும் அதனால இந்த வெள்ளையம்மா வெள்ளச்சாமி கதை இருக்கட்டும் எங்களுக்கு வாழ்வு கொடுத்த எங்க பாண்டிமணி கதை இருக்குது இந்த நாடகமே இன்னைக்கு பாண்டிய வச்சுதான் அதனால அந்த பாண்டிமணி தெய்வத்தை அழைச்சிட்டு அதுக்கப்புறம் கதைக்கு வரும் போகலாம் அப்பேற்பட்ட பாண்டிமணி இப்ப அழைக்கிற உடனே நீ யாரு மேல இருக்கிற வாசாமி வெள்ளையம்மா வெள்ளச்சாமி வந்துட்டாங்க நீ எங்கடா இருக்கிற சண்டாளா பாண்டி மொட்டை கோபுரி பாண்டி உன்னுடைய தள்ளாவளத்து சீம தமக்கடி மைதானத்தில் விட்டு அந்த மதப்பாரி ரொட்டில எதிர்பாரி வட்டது மையாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு மந்தையில விளக்குன்னு பிடிச்ச குழந்தைகள் யாருன்னு அழைச்சிருவா பாண்டி உனக்கு இடத்துக்கு புரியாத பக்க முடி பாண்டி உனக்கு நேரமடா சந்துடாதோ பாண்டி சங்கரானே உனக்கு வடக்கே வெகுதூரமா வடக்கே வெகுதூரமா புரியாத வண்டி வரமாட்டே சுழட்டி வாடா அட வடக்கே வெகுதூரமா வடக்கே வெகுதூரமா பாண்டி உனக்கு வரலாறு வரா உனக்கு வாக்கியராமன்
மத்த வாய்க்காரா மஞ்சள் மத்த யார வண்டி விளக்கி வரப்பையா தலையணையா வாய்க்கால மஞ்சு மத்தே அடி உனக்கு வரப்பெல்லாம் தலையணையா உனக்கு சுருட்டு மணக்குதடா புத்தக்குடி பாண்டி இந்த துறை மகனும் சுருட்டு மணக்குதடா உனக்கு துறைமகனோ நான் நினைக்கிறேன் உனக்கு ரத்திகிட்டா அடிமுருகிற மலையா மலையா மலைமுடி சந்தோஷாதா உனக்கு சக்கிறதா கூப்பிட்டா போதும் புடி ஆள புடி 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 ஆள புடி ஆள புடி 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 அவங்க ஆள ஓடுற புடி புடி ஆள புடி புடி ஆள புடிங்க புடிச்ச படுத்து அப்படி தங்கராசு அவங்க இன்னைக்கு இந்த வெள்ளைய மலை பார்த்துட்டான் உண்மையிலே இன்னைக்கு தான் இந்த வெள்ளைய மலை பார்த்தேன் கண்டிப்பா இன்னைக்குதான் பாக்குறான் ஒரு வார்த்தை நான் சொன்னேன் என்ன ஆமா எம்பட்டு நேரம் என்னை கத்த விட்டுருந்துச்சு தெரியுமா ஆமாங்க மேடைக்கு வரலையே ஆளு மேல வந்தோடனே அழுக விட்டுருச்சு கண்ணீர் ஆமா தெரியாம கண்ணீர் ஓடுது ஆமா நம்மள திட்டி விட்டானேன்னு யாரு திட்டுனா உன் பிள்ளை தானே உன்னை திட்டுனேன் ஆமா பிள்ளை திட்டுனா நீ பொறுத்துக்க மாட்டியா கண்டிப்பா ஏமா சரி விடு வெள்ளையம்மா உன்னைய பார்த்தாச்சு ஆனா இன்னைக்கு வந்திருக்க வெள்ளையம்மா நான் பார்க்கணுமா இல்லையா கண்டிப்பா பார்க்கணும் கையால அந்த விருதை எடுத்து கூட வெள்ளையம்மா ஆமா சந்தோஷமா என் வெள்ளையம்மா நான் தேடி போறேன் நான் ஆமா எல்லாம் கைதட்டு ஆமா கைதட்டு ஆரவாரம் பண்ண ஆகா ஆகா அருமை அருமை கைதட்டு ஆரவாரம் ஆகா ஆமாங்க அப்படியே உட்காரு